மகாபெரிவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை எப்படி சொன்னார்கள்? பிரம்மாத்ம ஐக்கியஸ்வரூபிணி, பிரம்ம ஆத்ம ஐக்கியஸ்வரூபிணி. அப்படி என்றால் அவளுடைய பிரம்மாண்டம் எப்படி என்று நமக்கு புரிகிறது இல்லையா? அப்ப இந்த பிரம்மாண்டத்திற்கென்றே ஒரு நாமத்தை சொல்கிறார்கள். ஏனென்றால் அவளை வர்ணனை செய்வதற்கும் அவர்களும் வேறு வேறு விதமான வார்த்தைகளை எடுத்து எடுத்து சொல்லி பார்க்கிறார்கள். எத்தனை சொன்னாலும் அவளை அப்படியே நம் கண் முன் கொண்டு வர முடியவில்லை. அப்ப அதற்கு அடுத்து அடுத்து என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அத்தனை கற்பனையும் கொடுப்பவள், அந்த வார்த்தை திறத்தை கொடுப்பவளும் அந்த அம்பிகை தான். ஆக அந்த வாக்தேவதைகளுக்கே வாக்கு திறமையை கொடுப்பவள் அவள் என்றால் நமக்கெல்லாம் யாராக இருக்க முடியும்? அவள் தானே கொடுக்க முடியும். அவர்கள் இத்தனை வார்த்தைகளை எதற்காக சொல்ல வேண்டும்? ஒரே வார்த்தையில் நமக்கு சொன்னால் புரியாதில்லையா? ஒவ்வொரு நிலையாக சொல்லி சொல்லி இதை புரிந்து கொள்கிறார்களா? இல்லை இதற்கு அடுத்ததாக சொல்லலாமா? இல்லை இதை வேறு விதமாக சொல்லலாமா என்று இந்த ஜீவனை சிறிது சிறிதாக அந்த ஞான மார்க்கத்தில் ஒவ்வொரு படிக்கட்டாக அழைத்து செல்கிறார்கள். அப்ப அந்த பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடியதான ஒரு சிறு நாமம், ஒரு சிறிய நாமத்தில் எத்தனை பெரிய பிரம்மாண்டத்தை சொல்ல முடியுமா? இதோ அந்த நாமம். ஓம் பிருஹத்யை நமஹ, ஓம் பிருஹத்யை நமஹ. நம்ம சொன்னோம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இதுல பார்த்து பெயர் வைக்கிறார்கள் லலிதா சகஸ்ரநாமத்தில். அப்படி வைக்கக்கூடிய பெயர்களில் மிகவும் பரிச்சயமான ஒரு பெயர் பிருஹதி. ஆனா எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பொருள் நிறைந்த நாமம் தெரியுமா? ஆக இந்த பெயரை வைத்தார்கள் என்றாலே அந்த குழந்தைக்கு இந்த தன்மை வந்து விடுமா? அவ்வளவு பெரிய பெயர். என்னங்க பிருஹதி. பிருஹதி அப்படிங்கிறதுக்கு பல பொருள் சொல்றாங்க. 2 பொருள் தான், 3 பொருள் தான் கிடையாது, பலவிதமாக பொருள் கொள்ள முடியும் அப்படின்னு. அப்ப நமக்கு தெரிந்த அளவுக்கு எதை சொன்னால் நமக்கு புரியுமோ அதை வைத்து நாம் இதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம். இப்ப பிருஹதி அப்படின்னாலே பெரிய உருவம் கொண்டவள். இந்த உருவம் அப்படிங்கிறது எதற்கு சொல்கிறது? இந்த பிரம்மாண்டத்தை எதிலும் நிறைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்வதற்காக. உடனே உருவம் ரொம்ப பெருசு, வானிலிருந்து மண் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நினைக்காமல் எங்கும் நிறைந்திருக்க கூடியவள். இப்ப எதற்காக இந்த பெரிய அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு புரிவதற்காக. இப்ப நம்ம பார்க்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் பார்க்கிறோம், அங்க பிருகதீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய நாயகிக்கு என்ன பெயர் அப்படின்னா பிருகதீஸ்வரி. இதையே இன்னும் பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிருகன் நாயகின்னு சொல்லுவாங்களா. ஏனென்றால் அவர் பெரியவர் இல்லையா? அப்ப அவருடைய நாயகி பிருகன் நாயகி, பிருகதீஸ்வரி இல்லைன்னா பிருகன் நாயகி. சரி, அடுத்தது என்ன? மனோரணியாம் மகதோ மகியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனோரணியாம் மகதோ மகியாம். எதை சொல்வார்கள் என்றால் பரமாத்மாவை சொல்வாங்க. அதாவது பெருசுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இருக்கும் பெரிதிலேயே ஆக பெரிதிலே பெரிதாக இருக்கக்கூடியவர், ஆகச் சிறிதிலே சிறிதாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்வாராம். அப்ப இந்த குணம் அம்பாளுக்கும் இருக்கும் இல்லையா? அவருடன் இணைந்து இருப்பவள் இல்லையா? சரிபாதியாக இருக்கக்கூடியவள், அவளுக்கும் இந்த குணம் உண்டு. ஏனென்றால் ஏகம் சத், அனைத்தும் ஒன்றுதான். கடைசியாக எப்படி சொல்கிறோம்? சிவ சக்தி ஐக்கியஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் சொல்கிறோம் இல்லையா? அவ இந்த ஏகம் சத் அப்படின்னு சொல்வதால அடுத்ததாக அற்புதமான ஒண்ணு. அப்ப செயலில் சொல்லுவாங்க, இதை ஒரு செயலாவே வச்சிருப்பாங்களாம். மீட்டர்னு சொல்லுவாங்க, சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. இதற்கு ஒரு என்ன செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிருகதி செயல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களாம். எப்படி இருக்கும்னா 36 அக்ஷரங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? மாத்திருக்கா அக்ஷரூபமாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அதே போல கலை சந்தஸ் எல்லாமாகவும் இவள் இருக்கிறாள். அடுத்தது சாமங்களில் பிருகத் சாமம் அப்படின்னு மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். ஆக இதை சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பெரியது என்று சொல்லும் பொழுது இருப்பதில் எல்லாம் சிறந்தது எதுவோ அதுவாக அவள் இருக்கிறாள். கண்ணபெருமான் சொல்வார் இல்லையா பகவத்கீதையில, இது எல்லாம் விபூதி யோகம் என்று சொல்லிவிட்டு இந்த
பிரம்மாண்ட அண்டத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எதுவெல்லாம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி இது நான் சொல்வார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டம் தான் இவள். அப்ப அந்த பிரம்மாண்டத்தை நம்மால் வர்ணிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. வாக்தேவதைகள் முயற்சிக்கலாம், நாம் அதை அவளுடைய அருளால் கேட்டுத்தான் ரசிக்க முடியும், அதை உணரத்தான் முடியும். அதை உணர்வதற்கும் அவள் இருந்தால்தான். ஏனென்றால் அவனுடைய அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாடினாங்க இல்லையா? அப்ப அந்த அருள் இருந்தால்தான் இவற்றையும் நம்மால் உணர முடியும், அதை ரசித்து நம் மனக்கண்ணில் பார்க்க முடியும். மகாபெரிவா சரணம்.